Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போறோம். ஆமாங்க, கார்ன் சீஸ் பால். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட வேக வச்ச கார்ன், கேப்சிகம், துருவின சீஸ். நான் வந்து சீஸ் கியூபு, அது கூட மொசரல்லா சீஸ் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இது கூட மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக ஒரிகனோ, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு பல் பூண்டை வந்து நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா ஒரு பைண்டிங்காக தான். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா வந்து கையில் ஒட்டும். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாமே குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சாச்சு. இப்போ நாம் வந்து ஸ்லர்ரி பண்ணிடலாம். ஸ்லர்ரிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து டிப் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, ஒரு தண்ணி மாதிரி. இதில் அந்த பேஸ்ட்டு தான். அதுக்கு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு, அது கூட ஒரிகனோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிட வேணாம், கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு. நான் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த குட்டி குட்டி பால்ஸை வந்து அந்த ஸ்லரியில் டிக் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா சீஸ் பாலையுமே வந்து நீங்கள் அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த பால் பிடிக்கும்போது நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நடுவில் வந்து சீஸை கூட ஸ்டஃப் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சமே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பாலை வந்து சாப்பிடும்போது நடுவில் இருந்து சீஸ் வரும் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து என்னோடய எல்லா சீஸ் பால்ஸையுமே வந்து ப்ரெட் க்ரம்ஸோட கோட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் வச்சுடுங்க. பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இந்த சீஸ் பால்லாம் வந்து ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு இந்த சீஸ் பால்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், சீஸும் நல்லா மெல்ட் ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே வந்துடும், பட் உள்ளே வேகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நம்மளோட கார்ன் சீஸ் பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா கார்ன் சீஸ் பாலையும் பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்ன் சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.